ஐயோ, கொஞ்ச நேரத்துல அந்த விஜய் என்ன பாடுபடுத்திட்டான். சின்ன பையன்னு நினைச்சா எவ்வளவு பேச்சு பேசுறான். நான் தான் அந்த மகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணனு நேரா கை நீட்டி சொல்றான். ஐயோ, கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, எப்பவும் கூட நிக்கிற அந்த புலி இன்னைக்கு எங்க ஊர் சுத்த போயிட்டானே தெரியல. சரியான இடியட் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. எங்க ஊர் சுத்திட்டு இருக்கான். திட்டாதக்கா, அதான் நான் வந்துட்டேன்ல. டேய் புலி, எங்கடா போய் தொலைஞ்ச? ஏக்கா, நீ தானே பத்திர ஆபீஸ் போய் ஈசிஆர் லேண்டோட பத்திரத்தை செக் பண்ணிட்டு வர சொன்ன. அப்புறம் நீயே திட்டுற. போனா அங்கேயே செட்டில் ஆயிடுவியா? வேலையை முடிச்சிட்டு சட்டை போட்டுன்னு வர மாட்டியா? இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? நான் இங்க தனியா இருப்பேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அக்கா, எங்க போனாலும் அங்க போய் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சா வேலைக்கு ஆகாது. அங்க இருக்கிற பசங்களை அப்பப்ப சந்திச்சு குஷிப்படுத்திட்டு வரணும். அப்பதான் நமக்கு ஒரு வேலைன்னா நம்ம பக்கத்துல வந்து நிப்பானுங்க. நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்நேரம் நான் ஜெயிலுக்கே போயிருப்பேன். அந்த அளவுக்கு கலவரம் நடந்துருச்சு. என்னக்கா சொல்ற? உனக்கு எதிர இங்க யாருக்கா கலவரம் பண்ணது? அதான் நம்ம விஜய் இருக்கானே, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். நல்ல வேலை நான் இங்க இல்ல. இருந்திருந்தா அவன் மூணாவது ஆள என்னெல்ல கை காமிச்சிருப்பான். நானும் உன் கூட ஜெயிலுக்கு வர மாதிரிலாம் ஆகி போயிருக்கும். டேய், இப்ப அது பிரச்சனை இல்ல. இந்த விஜய் எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஆனா விக்ரம் கிளம்பி இப்ப சரவணன் ஒரு லாயரை பார்க்க போயிருக்கான். அவன் லாயரோட ஸ்டேஷனுக்கு போனான்னு வெய், அந்த மகாவை ஜாமீன்ல கொண்டு வந்துருவான். அப்புறம் நாம போட்ட எல்லா பிளானும் வீணா போயிடும். நான் அந்த பாயிண்ட மறந்துட்டேனக்கா. இப்ப என்னக்கா பண்ணலாம்? அக்கா, இந்த கேஸ டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் நாகராஜ் நம்ம ஆள் தான். கொஞ்சம் கட்டிங் பார்ட்டிங் கூட தான். நாம மட்டும் அவரை தனியா மீட் பண்ணணும்னு வச்சுக்கோ, நமக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். ரிலேயபிளான ஆள் தானே? அப்படின்னா என்னக்கா? டேய், நம்பிக்கைக்குரிய ஆள் தானே? அக்கா, கோல்டு பத்திரமா தங்கம். போரூர்ல அவருக்கு ஒரு லேண்ட கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நம்ம சொல்ற வேலையை கணக்கச்சிதமா செய்வாப்ல. இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்லடா. விக்ரம் ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணணும். உடனே அவரை மீட் பண்ண ஏற்பாடு பண்ணு. ஏற்பாடு பண்ணுவோம், அதுக்கு தானே நான் இருக்கேன். இருக்கா, போன் பண்ணிடுறேன். ஹலோ நாகராஜ் சார். டேய், என்னடா இன்னும் அந்த இன்ஸ்பெக்டரை காணோம்? அக்கா, வந்துருவாருக்கா. இப்பதானே ப்ரோக்ராம் சொன்னோம், கிளம்பி வர வேணாமா? நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டேஷனுக்கு போயிட கூடாதுடா. விக்ரம மீட் பண்ணிட கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அக்கா, தெளிவா சொல்லியிருக்கிறேன். வீட்ல இருந்து நேரா இங்கதான் வருவார். அக்கா, டபார் வந்துட்டார் பாரு. இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். என்ன புலி, ரொம்ப நாளா வெளியவே இருக்க போல இருக்கு? ஆமா சார், இனிமே உள்ள போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா கூடவே இருந்து இனிமே வெளியிலே இருந்து செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். யோ, நீ எல்லாம் வேலையை விட்டா எங்களுக்கு வேலை எல்லாம் போயிடுமையா? வேலையெல்லாம் விடுறது இல்ல சார். உள்ள போகாம கமுக்கமா வெளியில இருந்து ஆளுகளை வச்சு வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சார், இது எங்க அக்கா. இந்த ஜிகே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதோட சேர்மனோட ஒய்ஃப். வணக்கம். பெரிய கம்பெனி ஆச்சியா? மேடம் மன்னிச்சிருங்க மேடம், நீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். நீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க இருக்கிற இடத்துக்கு நானே வந்திருப்பேன். இட்ஸ் ஓகே. எனக்கு வேலையாகணும்னா நான் தானே உங்களை வந்து பார்க்கணும். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்?
நேத்து ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ்ல மகான்னு ஒரு பொண்ணு அரெஸ்ட் ஆகி உங்க ஸ்டேஷன்ல இருக்கல்ல? ஆமா. அந்த பொண்ணு எங்க அக்காவோட மருமக தான். ஓ, அந்த பொண்ணு உங்க மருமகளா? என் மருமகெல்லாம் இல்ல. எங்க இஷ்டம் இல்லாம எங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறவ. கதை அப்படி போகுதா? சொல்லுங்க மேடம், நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த பொண்ணை வெளியே எடுத்துட்டு வரணுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அவ வெளியவே வராம இருக்கணும். புரியலையே. மேடம், இவ்வளவுதானே? நீங்க கவலைப்படாதீங்க மேடம், இந்த விஷயத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க சொல்ற வரைக்கும் அந்த மகா வெளியில வரவே மாட்டான். அத நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. புலி குடு. சார், இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க. அக்கா சொன்னபடி செஞ்சிட்டீங்கன்னா அக்கா இன்னும் கவனிப்பாங்க. இந்தாங்க. பெரியவங்க பெரியவங்க தான், கவலைப்படாதீங்க மேடம். நீங்க சொல்ற வரைக்கும் அந்த பொண்ணு வெளியே வர மாட்டான். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ் சார். அக்கா, தலையை ஆட்டுவார்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஆட்டுவார்னு தெரியல. அக்கா, இப்பதான் ஒரு ஐடியா தோணுதுக்கா. நாம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? என்ன? ஏக்கா, மகாவை உள்ளேயே வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு பதிலா இவரை வச்சு லாக்கப்லயே கதையை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா இன்னும் ஒரு கட்டு கொடுத்தேனே இவரே செஞ்சிருவாருக்கா. அப்படியே டே முட்டாள், இப்பவே விஜய்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. இந்த சமயத்துல லாக்அப்ல வச்சு அவ கதையை முடிச்சா நாம தான் இன்ஸ்பெக்டரை கரெக்ட் பண்ணி இந்த வேலையை செஞ்சோன்னு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அவனுக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, விக்ரமுக்கு தெரிஞ்சிரும். விக்ரமுக்கு என் மேல துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியம். அப்படின்னா அவளை அப்படியே விட்டுறாங்கறியா? இந்த இன்ஸ்பெக்டர் அவ மேல இருக்கிற கேஸ ஸ்ட்ராங் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அவ வெளியவே வர முடியாதபடி நேரா ஜெயிலுக்கு போகணும். அப்புறம் ஜெயில கலவர மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி அங்க வச்சு அவளை முடிச்சிடலாம். யாருக்கும் நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. என்னடா அப்படி பாக்குற? முன்னாடி எல்லாம் நான் தான் உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுப்பேன். இப்ப நீ எங்கேயோ போயிட்ட. புலிக்கு அக்காவை பிறந்தது பூனையாயிருமா என்ன? மகா, சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. இல்லக்கா, எனக்கு வேண்டாம். நீ வந்ததுல இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்க. லாக்அப்ல சாப்பிடாம இருக்க கூடாது, வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கலக்கா. நான் பசிக்கும் போது உங்ககிட்ட வந்து கேட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீ தான் தப்பு பண்ணலன்னு சொல்றல்ல, அப்புறம் ஏன் வருத்தப்படுற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதெல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. நீ ஃபீல் பண்ணாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹாய் விக்ரம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு வாங்க வாங்க வாங்க. மேம், மகாலட்சுமின்னு ஒருத்தவங்கள ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்கள ஜாமீன்ல எடுக்கணும். அது சம்பந்தமா இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசணும். அவர் எங்க இருக்காரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. மேம், நான் ஒரு 5 மினிட்ஸ் அவங்க கிட்ட பேசிக்கலாமா? இன்ஸ்பெக்டர் ரொம்ப முரடு சார், வந்தா திட்டுவாரு. நீங்க சட்டுப்புடுன்னு பேசிட்டு வந்துருங்க. தேங்க்யூ.
மகா ஆர் யூ ஆல் ரைட்? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விக்ரம். ஐ எம் சாரி மகா. ஆக்சுவலா நான் வேற ஒன்று நினைச்ச ஆசிரமத்துக்கு போக எதிர்பாராம இப்படி நடந்துருச்சு. மகா உன் மேல எந்த தப்பும் இல்லை, எனக்கு தெரியும். உனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மகா. பரவாயில்ல விக்ரம், நான் தப்பு பண்ணலன்னு நீங்க நம்புறீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் விக்ரம். மகா நான் லாயர் கூட தான் வந்திருக்கேன். ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணு. இன்ஸ்பெக்டர் வந்ததும் உன்னை ஜாமீன்ல எடுத்துடலாம். தைரியமா இரு, வெளியே இருக்க வரேன். விக்ரம் மகா சாப்பிட்டியா? உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களா? எனக்கு பசி இல்ல விக்ரம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மகா நீ ரொம்ப டயர்டா இருக்க, உனக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் விக்ரம், நீங்க வந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் விக்ரம். ஒரு ஃபேன் கூட இல்லைல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல விக்ரம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஐ எம் சாரி மகா, ஐ எம் ரியலி சாரி. ஏதோ ஒரு விதத்துல இதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. ஐ எம் சாரி சாரி. நான் உங்களுக்காக எதை வேணாலும் தாங்கிப்பேன் விக்ரம், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான், உன்னை உடனே நான் வெளியில எடுத்துருவேன். அழுவாத மகா. இது வந்துடுறேன். விக்ரம் விக்ரம், நீங்க சாப்பிட்டீங்களா? மகா நீ எதுக்கும் பயப்படாத. சரவணன்னு ஒரு பெரிய லாயர் நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பெயிலுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா இருக்கு. உன்னை கண்டிப்பா இங்கிருந்து நான் கூட்டிட்டு போயிடுவேன். ஓகே விக்ரம், நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு விக்ரம் பயப்படணும்? ஏ ஐசு, என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஏன் என்ன விஷயம்? எதுக்கு அழுகுற? என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஏ லூசி, இதுக்கு அழுதுட்டு இருக்க? உன் தங்கச்சி வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கை, உன் வாழ்க்கை, இங்க இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் சரி. எந்த நிமிஷம் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். நாம தான் அதுக்கு தயாரா இருக்கணும். சின்ன சின்ன விஷயம்னா ஆகலாம், ஆனா எவ்வளவு பெரிய விஷயமா நடக்கணும்? எங்க குடும்பத்துல யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோன்னு கனவுல கூட நினைச்சதில்ல. எனக்கு புரியுது ஐசு. உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போறதெல்லாம் ரொம்ப மான அவமானத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு புரியுது ஐசு. இப்ப என்ன, அதான் ப்ரோ போயிருக்கான்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மகானிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். மாமா கூட்டிட்டு வந்துருவாரா? நிச்சயம் கூட்டிட்டு வந்துருவாரா? ஹேய், ப்ரோவை பத்தி என்ன நினைச்ச? அவன் ஒரு அசைன்மெண்ட்டை கையில எடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன், அந்த நிமிஷத்துல இருந்து அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி நடக்கணும் தாங்க எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்.
கண்டிப்பா நடக்கும். சரியா? அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிரல. பர்டிகுலரா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஐசு, அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்ப நீ எதுக்கு பதட்டப்படுற? அவங்களுக்கும் தெரிஞ்சா ரொம்ப பதட்டப்படுவாங்கல்ல. அதனாலதான் வேண்டாம்னு சொல்றேன். நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன்? அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஏன் மகா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்டாங்க. நடந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன். போச்சுடா, இது வேற நடந்திருக்கா? ஏன் ஐசு, கொஞ்சமாச்சு நீ யோசிக்க மாட்டியா? இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க தாங்குவாங்களா? இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சு வைக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைங்க. என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, நீ இப்ப ஃபீல் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணி வந்துருவாங்க. அப்ப யாருமே வருத்தப்பட வேண்டி இருக்காது. சரி, தைரியமா இரு. ஓஹோ, விக்ரம் அவ்வளோ பெரிய ஆளா? உடனே கூட்டு வந்துடுவாரா? நாங்கள்லாம் என்ன புளியங்காய் பறிக்கிறதுக்கா இருக்கோம்? நாங்கள் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. விக்ரமுக்கு ட்விஸ்டே அங்கே தான் இருக்குது. நீங்கள் என்ன பெரிய கில்லாடியா? நான் கில்லாடிக்கு கில்லாடின்னு காட்டுறேன். மகா, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. சரவணன்னு ஒரு பெரிய லாயர் நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பெயிலுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்கு. உன்னை கண்டிப்பாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். ஓகே விக்ரம், நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு விக்ரம் பயப்படணும்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சரவணன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். என்ன விஷயம்? அது வந்து ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். ஜாமீனா? என்ன கேஸ் அது? ஏய், என்னது? பார்க்கா பீச்சா? பொது இடத்துலயே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. நீங்க லாக்அப்ல ரொமான்ஸ் பண்றீங்க? கவா சார், அவங்க ஏன் கிளைண்ட் தான். இருக்கட்டும் சரவணன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. போலீஸ் ஸ்டேஷன் அவங்க அனிமல் ஸ்பாட்டா மாத்த கூடாதுல்ல. சாரி சார். என்ன சரவணன், ஜாமீன் அந்த பொண்ணுக்கா? ஆமா சார். சரவணன், இதுல ஒரு கேஸுக்கு தான் ஜாமீன் கேட்டிருக்கீங்க. அப்புறம் மத்த கேஸுக்கெல்லாம்? மத்த கேஸா? மத்ததெல்லாம் என்ன கேஸ்? ஹலோ இன்ஸ்பெக்டர், அவங்க மேல 306 மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க நான் இன்ஸ்பெக்டரா இல்ல நீங்க இன்ஸ்பெக்டரா? அந்த பொண்ணு மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். அந்த பொண்ணு மேல மொத்தம் 7 கேஸ் இருக்கு. What nonsense you are talking? வாய்ப்பே இல்ல. நீங்க வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ஹலோ, அந்த பொண்ணு பேர் மகா தானே? அந்த பொண்ணை பத்தி தான் பேசுறேன். அந்த பொண்ணு மேல 7 கேஸ் இருக்கு. லோக்கல்ல கஞ்சா சப்ளை பண்ண கேஸ். What? No, no சரவணன். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கு ட்ரக் சப்ளை பண்ண கேஸ். இருக்கு. அடுத்தது ஒரு ஜுவல் திருட்டு கேஸ், அதாவது திருட்டு கேஸ். செயின் ஸ்னாப்சிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நோ நோ. அடுத்து ஒரு குழந்தை கிட்னாப் கேஸ். நோ. இது மட்டும் இல்ல, பிராத்தல் கேஸ் இருக்கு, தெரியுமா? அவன் யாருன்னு தெரியுமாடா?
விக்ரம் வேண்டாம் விக்ரம் ப்ளீஸ் விக்ரம் அவன் மேல இப்படி கேவலமான கேஸ் எல்லாம் சொல்லுவியா? சும்மா விட மாட்டேன்டா. வேண்டாம் விக்ரம் விக்ரம் ப்ளீஸ். அவன் யாருன்னு தெரியுமாடா? டேய் விக்ரம் வட்றா ப்ளீஸ் கையெடுங்க சொல்றல. விக்ரம் சொல்றது கேளுங்க. கையெடுங்க விக்ரம். விக்ரம் சார் சொல்றது கேளுங்க. கையெடுங்க. மரியாதை கையெடு. ஒழுங்கு மரியாதை கையெடுத்துற. விடுங்கன்றல. கையெடுங்க விக்ரம். சொல்றது கேளுங்க. கையெடுங்க விக்ரம். இது உன் வீடு இல்ல, ஆபீஸ் இல்ல. உன் சட்ட பேட்டெல்லாம் கழட்டி லாக்கப்ல வச்சு லாடம் கட்டிடுவேன். பண்ணு. விடுற கைய. முடியாதுடா. விக்ரம் விடியா விக்ரம் சார் நீ அனுபவிப்ப. கையெடுத்துற. பாருங்க ப்ளீஸ் விக்ரம் கையெடுங்க.